அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. இந்த மாதத்திற்கு பிறகு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலுவாக அமரப்போகிறார். சனி ரூண ரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் வலுவாக அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் ராகுவும் ஜென்ம ராசியில் கேதுவும் அமர்ந்திருக்கின்றனர். ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக பார்க்கப்படுவது இந்த மாதத்தின் இறுதியில் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார். அது மட்டுமல்லாது 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் சுக்கிரனின் அமைப்பு உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையில அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மாதத்தின் துவக்கத்தில் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் தமிழ் வருட பிறப்புக்கு அன்று மாதத்தின் பிற்பகுதியில அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறார். சூரியன் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதி அக்ரம் பெற்றிருந்தாலும் மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சந்திரன் பெரும்பாலும் சாதகமாகவே சஞ்சரிக்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க நிச்சயமாக ஏப்ரல் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை யதார்த்தமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உதாரணமாக உலகிலே தலை சிறந்த ஒரு நகைச்சுவையாளரின் தொகுப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. தலை சிறந்த காமெடியன் ஷோவுக்கு பல ஆயிர கூட்டம் வந்திருக்காங்க. அனைவருக்குமே உங்களுடைய கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு உள்ளது. அப்படிப்பட்ட காமெடி ஷோவில் தலை சிறந்த நகைச்சுவையாளர் சொல்கிறார், இந்த காமெடி ஷோ இப்போ துவங்குது, ஆனா முடிய போறப்ப மிக சிறந்த 3 காமெடிகளை வைத்திருக்கிறேன். அதை சொல்லும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இன்ப மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய நகைச்சுவை ஷோவை ஆரம்பிக்கிறாருங்க. காமெடி ஷோவை ஆரம்பிக்கும் போது அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே அனைவருடைய வாயிலும் சிரிப்பாக மாறுகிறது. அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதீதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த காமெடி ஷோ 2 மணி நேரத்திற்கு மேல் நடக்கிறது. துவங்கியதிலிருந்தே அந்த மக்கள் கூட்டத்திற்கு சலிப்பே தட்டவில்லை. அனைவரும் சிரித்து கொண்டே இருக்கின்றனர். காமெடியன் சொல்கிறார், இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம், இதோ மிக முக்கிய 3வது காமெடி என்று காமெடியை சொல்கிறார். அதை கேட்டவுடன் அனைவருக்குமே சிரிப்பின் உச்சத்தையே எட்டிவிடுகிறார்கள். மிக பெரிய அளவுல அரங்கமே சிரிப்பொலியில் அதிர்கிறது. இந்த 3வது காமெடி முடிந்ததற்கு பிறகு 2வது காமெடியை சொல்ல போகிறேன் என்று ஏற்கனவே சொன்ன அந்த 3வது காமெடியை திருப்பி சொல்கிறார். இதை கேட்டதும் அனைவருக்கும் சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது. சிலர் சிரிக்கின்றனர், சிலர் ஏற்கனவே கேட்ட காமெடி தானே அதனால சிரிப்பு வரல அப்படின்னு சற்று கோபமாக அந்த காமெடியனை பார்க்கின்றனர். 2வது முறை சொல்லி முடித்துவிட்டு இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த முதல் தரமான காமெடி என்று சொல்லி அதே காமெடியை 3வதாக சொல்லி அதே காமெடியை நகைச்சுவையை மீண்டும் சொல்கிறார் அந்த நபர். அப்போது அந்த அரங்கத்திலேயே திருப்பொலி இயலாமல் அனைவருமே அவரை ஏமாற்றிவிட்டதாக வருத்தத்துடன் பார்க்கின்றனர். அப்போதுதான் அந்த காமெடியன் சொல்கிறார், நமக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த ஒரு நிகழ்வு, மீண்டும் மீண்டும் அதையே கேட்கும் போது அதே சந்தோஷம் உற்சாகம் நம் மனதில் எழவில்லை, படிப்படியாக குறைந்து வெறுப்பாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடுகிறது. ஆனால் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் அனைத்துமே அப்படியே தங்களுடைய வாழ்நாள் கடைசி வரை கொண்டு செல்கின்றனர். அதுபோன்றுதான் துன்பத்திலே மூழ்கி எனக்கு கஷ்டம் கஷ்டம் என்று மேலும் மேலும் கஷ்டமாக கூட்டிக் கொண்டே செல்கிறீர்களே தவிர அதை குறைத்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வழியையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதை காமெடியன் வெளிப்படுத்துகிறாருங்க. அதுபோன்றுதான் இப்போது ஏப்ரல் மாதத்தில் சுக்கிரன் உச்சம், ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சூரியன் உச்சம், குரு பெயர்ச்சி என பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே மிக பெரிய அளவில் திடீர் கோடீஸ்வர யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.
கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டம குருவின் ஆதிக்கம் முழுமையாக விலகக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எனவே குரு 9ஆம் இடத்தில் நுழைவதற்கு முன் அதற்கான பல்வேறு விதமான நன்மைகளையும் முன்னேற்ற ரீதியான வாய்ப்புகளையும் குடும்ப ரீதியாக பெற்றுத்தரப்போகிறாருங்க. எனவே குடும்பத்தில் இருந்து வந்த கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக ஏப்ரல் மாதம் அமைவதற்கான சூழ்நிலை உருவாகியுள்ளது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். திட்டமிட்டு அனைத்து விதமான குடும்ப ரீதியான பணிகளை மேற்கொண்டு குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று 6இல் சனி சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள், வேதனைகள், அவமானங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல சங்கடங்கள் நிச்சயமாக விலகும். செவ்வாயும் இந்த தருணத்தில் 6இல் இருப்பது அமோகமான மாற்றத்திற்கு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வித்திடுகிறது. சனியுடன் இணைந்திருப்பது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மற்ற துறைகளை விட தொழில் துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான தருணங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் சாதகமாக அமையும். பல்வேறு வகையான ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அதைவிட செவ்வாயும் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலும் கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான தடையும் இல்லை. மோட்சக்காரகரான கேது ஜென்ம ராசியில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி சிரமங்கள் நிச்சயமாக குறைகிறது. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனுடன் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவாலும் சில நன்மைகள் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7இல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது, அவருடன் சூரியன் இணைந்திருப்பது என அனைத்துமே மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையில வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான பல நல்ல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளை திட்டமிட்டு சிறப்பான முறையில் செய்து முடித்து அதற்கான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பை உங்களது அனுபவபூர்வமாக உணர்வதற்கான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். இந்த தருணத்தில் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் உச்சத்திலும் குரு மிக விரைவில் அஷ்டமத்தை விட்டு விலகுவதும் நிச்சயமாக கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு மிக சிறந்த முன்னேற்றத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கன்னிராசிக்கார பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனக்கச்சிதமாக செய்து முடித்து மனநிறைவை பெறுவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். பல சிரமங்கள் குறைந்து நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.